வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 3 டிசைன் ப்ளவுஸும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 3மே வந்து பூ டிசைனு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஏற்கனவே போட்டது தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸாக வந்து தைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 ப்ளவுஸும் ஒரே வீடியோவில் 3 ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, எது பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரே வீடியோவில் 3 ப்ளவுஸ் போடுறேன், பார்த்து கற்றுக்குங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். கேன்வாஸ் அதிகம் வராது. இப்போ உங்கள் ப்ளவுஸ் அளவு என்னவோ அந்த அளவு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பானைக்கு, அதாவது கீழே அகலம் 3 இன்ச்சு, மேலேயும் 3 இன்ச்சு, உயரம் வந்துட்டு 9.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி பானை மாதிரி போட்டுட்டு அதே இது 2 லைனிங்கும் திருப்பி, அதாவது 2 மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த அச்சு வந்து பதிஞ்சிரும். நமக்கு 2 பக்கமும் அந்த பானை வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இது ஒன் சைடு டிசைனுக்கு. இதில் வர்றது வந்து 2 ப்ளவுஸ் வந்து ஒன் சைடு தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் உயரம் வந்து உங்களுக்கு இது நல்லா அகலமாகவே இருக்கும். நெக்கு உயரம் வந்து கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரு, சாரீ வந்து நல்ல பிங்க்கு. இப்போ வந்து நம்ம போட்டுட்டு இங்கிட்டு நான் குண்டு ஊசி குத்துறேன், அதாவது ஹெம்மிங் ஊசி குத்துறேன். இல்லை உங்களுக்கு வரலை அப்படின்னா சுற்றிலும் ஓடு தையல் போட்டுட்டு கூட தைக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து நம்ம தையல் போட்டு திருப்பிடலாம். 1/4 இன்ச்சில் பாதி தையல் போடுங்க. எப்பயுமே வந்துட்டு தையல் போடுறதுக்கு கரெக்டாக 1/4 இன்ச்சு போகணுன்னு கிடையாது. 1/4 இன்ச்சு போட்டிங்கன்னா நெக்கு ரொம்ப அகலமாயிரும். அதில் 1/4 இன்ச்சில் பாதி அளவு போட்டிங்கன்னா போதும். கார்னர்கிட்ட நிப்பாட்டி ஃபுல்லாக திருப்பி தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ எடுத்துகிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக கொஞ்சம் ப்ளவுஸ் கிளாத் விட்டே கட் பண்ணுங்கள். ஒரு நூல் அளவு கட் பண்ணி விட்டு அங்கங்கே கட் பண்ணி எடுத்துருங்க. அங்கங்கே கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ திருப்பி நல்லா நெகத்தில் வச்சு தேய்ச்சி விட்ருங்க. விரலில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த லைனிங் கிளாத்து நல்லா உங்களுக்கு மடிப்பு கொடுக்கும். நம்ம அடுத்து திருப்பி தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நல்ல விரலில் வந்து முடிஞ்ச வரைக்கும் லைனிங்கை நல்லா தேய்ச்சி விட்ருங்க. மேக்ஸிமம் வந்து டெய்லராக இருக்கவங்க வந்து பெருவிரலில் வந்து நெகை வச்சுருப்பாங்க. சில பிள்ளைங்க வந்து விரல் ஃபுல்லாக நெகை வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து பெருவிரலில் மட்டும் கொஞ்சம் நெகை வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து தேய்ச்சி விட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் வந்து அப்பப்போ உடஞ்சி போயிடும். ஆனால் லைட்டாக எப்போயுமே வந்து பெருவிரலில் நெகை வச்சுட்டே தான் இருப்பேன். இப்போ சுற்றிலும் நம்ம தையல் போட்டு நான் லைனிங் வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம வந்து பேக் சைடு வந்து அடித்து திருப்பி தையல் போட்டோம். இப்போ வந்து முன்னாடிக்கு வந்து அந்த தையலுக்கு போட்ட அளவு கிளாத் இருக்கும் இல்லையா, அதை வந்து தள்ளி வச்சு நம்ம ஆம்கோல்கிட்ட கரெக்டாக அந்த 2 ஆம்கோலும் சமமாக வர மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் நம்ம முன்னாடி கிளாத்து விட்டு தைச்சி ஷோல்டர் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் பண்ணிடுங்க. த்ரெட் இல்லாமல் பைப்பிங் பண்ணி பழகுங்க. த்ரெட்டு வச்சிங்கன்னா நண்டுக்கால் மாற்றணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ளவுஸுக்கும் நம்ம ஒரு இதுக்கும் வந்துட்டு நண்டுக்கால் மாற்ற முடியாது. அதனால் வந்து இது ஈஸியான வேலை, நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது வந்து கிராஸ் பீஸ் வந்து லைட்டாக இழுத்து கொடுங்க, ரொம்ப இழுத்து கொடுக்காதீங்க. தையல் மேலேயே போட்டு வாங்க பொறுமையாக. தையல் விட்டு இங்கிட்டும் போகக்கூடாது, அங்கிட்டும் போயிடக்கூடாது. அதாவது வந்து கிராஸ் பீஸ் பக்கம் போயிட்டால் உங்களுக்கு வந்து ஓப்பன் விழுந்துடும். இந்த பக்கம் வந்துச்சா பைப்பிங் வந்து ரொம்ப குண்டாயிரும். அதனால் வந்து அந்த தையல் தான் மேலே போடுறது தான் அழுவு, அதுக்கு மேலே போடாதீங்க. இப்போ வந்து நம்ம அழகாக உருட்டி வச்சிடலாம். இப்போ நான் உருட்டுற மாதிரி உருட்டுங்க. இப்போ நாளாக மடிச்சிட்டிங்கன்னா அந்த பைப்பிங் வந்து நல்ல திக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியக்கூடாது. பைப்பிங் மேலே தையல் விழுகக்கூடாது. அந்த பைப்பிங் பள்ளத்திலே தான் தையல் போட்டு வரணும். அப்போ தான் அது நல்லா உருட்டாக உங்களுக்கு அழகாக தெரியும். பைப்பிங் வைக்கிற வீடியோ தனியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா வந்து நீங்கள் அதை கூட பார்த்துக்கோங்க. இருந்தாலும் வேஸ்ட்டு கிளாத் வச்சு பழகுங்க. வச்சு நீங்கள் பழகிட்டே இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கஷ்டம்லாம் கிடையாது. நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு மட்டும்தான். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. நானே முன்னாடிலாம் டிசைன் ப்ளவுஸே பண்ண மாட்டேன். அதாவது சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிசைன் ப்ளவுஸே பண்ண மாட்டேன். சும்மா லேஸ் வைப்பேன், பைப்பிங் வைப்பேன். அந்த சேரீலேருந்து கட் பண்ணி ஒரு 2 லைன் கொடுப்பேன், அவ்வளோதான். டிசைன் ப்ளவுஸுன்றதே நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம்.
இதுக்கு போயிட்டு பண்ணிவிட்டு ஒரு நாள் ஆயிடுத்து, இது 4 ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் தைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறதில்ல. 2வது கேட்ட அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இப்போ சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களும் விரும்புகிறாங்க, கஸ்டமர் விரும்புகிறாங்க. நம்ம வந்து தைச்சிட்டு நம்ம இந்த ப்ளவுஸ்க்கெலாம் 600 600 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம கேட்குற அமௌண்ட்டு தர்றாங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம அதை 4 ப்ளவுஸ் தைக்கிறப்போ, அதை 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம பண்ண முடியும், டிசைன் ப்ளவுஸு. அதனால் சரி, நமக்கு நம்ம சொந்தக்காரவங்களுக்கு அந்த மாதிரி கூட நம்ம தைச்சி தரலாம். வெளியில் வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது ரேட்டு சொல்லிடுங்க. இந்த ரேட்டு, இந்த டிசைன் வேணுமா, இவ்வளோ ரேட்டு. சப்போஸ் நம்ம சேனலில் வர வீடியோ பார்த்து நீங்கள் ரேட்டு சொல்கிறீங்களான்னு காமிச்சு கூட சொல்லுங்கள். இதுக்கு வந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது வந்து முன்னாடியே நம்ம சொல்லிட்டோன்னா அது வந்து ஈஸியாகிடும். எந்த ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், ஒரு பட்டுப்பாவாடை சட்டை எதுனாலும் முன்னாடியே கஸ்டமர்கிட்ட ரேட்டு சொல்லிட்டிங்கன்னா நம்மகிட்ட பேரம் பேச மாட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம எதுவுமே சொல்லாமல் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம இவ்வளோ பைசா அப்படின்னு சொல்லும்போது வந்து யோசிப்பாங்க. சிலர் வந்து யோசிக்க மாட்டாங்க, காசு பற்றி பெருசாக நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, இவ்வளோவா, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் முன்னாடியே ரேட்டு சொல்லிடுங்க, எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படின்ட்டு. அதேமாதிரி ப்ளவுஸாக இருக்கட்டும், நீங்கள் சுடிதாராக இருக்கட்டும், அளந்து பார்த்து வாங்குங்க. இவ்வளோ, அதாவது வந்து எவ்வளோ மீட்ரு இருக்குது அப்படின்றது வந்து அளந்து பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 லைன் கொடுத்துட்டோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம இப்போ கிராஸ் பீஸ் அடித்து திருப்பி நான் 2 லைன் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நீங்களும் டெய்லராக இருக்கவங்களாம் நம்ம முக்கால்வாசி பார்ப்பீங்க. அப்போ வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக, அதாவது இந்த இது வந்து இப்படி பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஒயரை வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு டைமண்ட் மாதிரி போட்டுக்கலாம். டைமண்ட் போட்டு அது 2ஆக மடிச்சுட்டு அது கரெக்டாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது வந்து 5 பீஸ் வேணும். 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்து சில்க் காட்டனில் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது நல்லா கரெக்டாக ஒட்டவே கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு கிளாத் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி 5 பீஸும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பிங்க் கலரில் ஓரத்தில் வச்சு தையல் போட்டுடலாம். நான் ஓடு தையல் போடுறேன். கடைசியாக நான் அதை பிரித்து விட்ருவேன். ஓடு தையல் போட்டுட்டு கடைசியாக பிரித்து விட்ருங்க. ஏன்னா அந்த தையலை பிரித்து விட்டிங்கன்னா தான் அந்த டிசைனே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் மடித்து நம்ம மறுபடியும் ஓடு தையல் போட்டுடலாம். இப்போ ஒன்றுலேயே 2 தையல் இருக்குது, 2 தையலையும் எடுத்து விட்டுறலாம். ஏன்னா வந்து 2 கிளாத்து கொடுக்குறோன்னா வந்து கேன்வாஸ் கொடுக்குறனால நமக்கு லைட் கலராக தெரியும். அதனால் வந்து 2 கிளாத்து கொடுக்குறேன். இப்போ வந்து நல்லா மடித்து விட்டுட்டு ஒன்றும் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பிசுறு இருந்தால் பரவாயில்ல, நம்ம தைக்கிற போது மடித்து விட்டுறலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஓரத்தில் கார்னர்லேருந்து ஒன்றா நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா வந்து அடுக்கி விடுங்க. நீங்கள் வந்து நூலை எடுத்து பண்ணணும்னு கிடையாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறது அடுத்தடுத்து அப்படியே நூலை தைச்சிக்கலாம். அதனால் வந்து நூல் ஒன்றுக்கு கட் பண்ணாதீங்க. அப்படியே பைப்பிங் ஒட்டியே தைச்சிட்டு வாங்க. அந்த பிசுறெல்லாம் நல்லா ஹெம்மிங் ஊசி வச்சு இல்லை பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே மடித்து விட்ருங்க. மடித்து விட்டு நல்லா தைச்சிட்டு வந்துடலாம். அப்படியே இங்கிட்டும் திருப்பிக்கலங்க. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு சென்டரில் ஒன்று வச்சு அந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ சென்டர்லையும் நம்ம முடிச்சுட்டு அந்த பக்கம் 2 பக்கமும் நம்ம ஒன்று வச்சிடலாம். அப்போ வந்து ஃபுல்லாகிடும் உங்களுக்கு. எட்ஜிலே தையல் போடுங்க. அதாவது வந்து தள்ளிக்கிள்ளி வேணாம், கரெக்டாக எட்ஜிலேயே போட்டுட்டு மீதி இருக்க 2 தையலை நம்ம பிரித்து விட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் 2 பக்கமும் வச்சிடலாம். இப்போ அழகாக ஒரு பூ டிசைன் மாதிரி வந்துடுச்சு நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து அந்த ஃபுல் ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறமா நம்ம சென்டரில் வந்து பாசி வைக்கிறதுக்கு லைன் 3 லைன் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று ஒன்று ஒட்டி நம்ம நெருக்கமாக வச்சது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டைமண்ட் ஷேப் வந்து நீங்கள் ஒரே மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு அழகாக. அதனால் ஒன்று கட் பண்ணிவிட்டு கூட அதே வச்சு கூட கரெக்டான அளவு கட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளூ கலர் நூல் போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லையும் 3 தடவை தைக்கிறேன். சாரி 2 தடவை மட்டும் திருப்பி எடுத்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுற்றிலும் பாசி வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்க மாதிரி ஒயிட் ஸ்டோன் சுற்றிலும் இருக்க மாதிரி ஒரு ஸ்டோன் ஒரு பட்டன் வைக்கலாம். பட்டன் வச்சுட்டு அதை சுற்றி இந்த சில்வர் கலர் பாசி வச்சு தைச்சி விட்ருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே சில்வர் கலர் பாசி வச்சிடலாம். இது சாரியில் வந்து சில்வர் கலர் இருக்கனால நான் ப்ளவுஸ்க்கும் சில்வர் கலர் வைக்கிறேன். அது உங்களோட சாரீ என்ன கான்ட்ராஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நடுவில் வந்து இந்த பட்டன் வச்சுட்டு சுற்றிலும் நம்ம அந்த பாசையை வச்சு சுற்றிலும் தைச்சி விட்றலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பூ மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்குறதோடு இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிளாக, அதாவது இந்த பூ டிசைனுக்கெலாம் பைப்பிங்கே இல்லாமல் நீட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் சாரீ கீழே இருக்கிறது. இது ப்ளவுஸு. பார்டர் வந்து ப்ளூ கலரில் வருது. அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது முன்னாடியும் நம்ம வச்சுருக்கோம், கைக்கும் வச்சுருக்கோம். இது டிசைனுக்கு முழுக்க சில்க் காட்டன் தான். இப்போ வந்து நம்ம இந்த சாரீ பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்ல பியூர் காட்டன் சாரீ. காட்டன் ப்ளவுஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து பார்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணி அந்த பார்டர் எடுத்த பக்கம் ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு சாரீலேருந்து வர ப்ளவுஸ் மாதிரியே வேணும் அப்படின்னாங்க. அப்போ வந்து நம்ம பார்டர் வச்சாதான் அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ வந்து நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, கீழே வந்து 2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 2 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு டிசைன் வைக்கலான்னு பண்ணினேன். ஆனால் வந்து அது சரியாக வரலை. ஏன்னா ஒரு டிசைனும் நம்ம புதுசாக தான் ட்ரை பண்ணி நம்ம பண்ணுறனால வந்து நான் ஒன்று நினச்சி ஒன்று பண்ணினேன். ஆனால் அது வந்து சரியாக வரலை. ஒத்துக்கிறேன். அதனால சரி இதை எப்படி நம்ம மாற்றி பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ஏதோ பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லையே, கட் பண்ணியாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பைப்பிங் வச்சுட்டு யோசித்தேன். அப்புறம் சரி ஹார்ட் பூ டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு சென்டரில் ஒரு 5 பூ ரெடி பண்ணி நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணினேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்களுக்கும் இந்த சாரியோட ப்ளவுஸ்காரவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி ரொம்ப அழகாக அப்படி பண்ணனா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் இதுக்கு வந்து ஒரு மயில் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது வரலை நமக்கு. அப்புறமா சரி ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணுன்ட்டு திடீர்னு யோசித்து இந்த மாதிரி டிசைன் பண்ணேன். இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பூ கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உயரம் வந்து 3 இன்ச் அளவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசாகவே. அதுக்கு ப்ளூ கலரில் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். ஏன்னா வளைச்சி அந்த கார்னர்கிட்ட நம்ம அந்த வளைவுக்கிட்ட கொடுக்கறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்ற பக்கம் பைப்பிங் கொடுக்கறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த இடத்துலையும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பி பைப்பிங் வந்து ஒரே மடக்கு தான். உருட்டிலாம் இதுக்கு தைக்க தேவையில்லை. நல்லா அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு அந்த கார்னர் அந்த ஷேப் வளைவு வரணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி 5 பூ, அதாவது நான் 6 பூ ரெடி பண்ணினேன். ஆனால் நெருக்கமாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வைக்க முடிஞ்சது வந்து 5 தான். இப்போ வந்து அகலம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உயரமும் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே தான் எடுத்திருக்கேன். அதாவது வந்து அகலம் வந்து ஒரு 7 இன்ச்சு, உயரம் வந்து 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். பைப்பிங் வந்து நான் பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா சாரீ ஃபுல்லாக கோல்டன் கலர் ஜரி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் கோல்டன் கலரில் ப்ளெயினாக கொடுக்குறேன் உள்ள.
நீங்கள் யோசிப்பீங்க என்னடா ப்ளெயினாக கொடுக்குறாங்க, இதை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நம்ம பூவை வச்சு அப்படியே சுற்றி ரவுண்டாக நம்ம பண்ணி விட்டுறலாம். நான் 6 பூ ரெடி பண்ணேன், 6 வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் 6 வைக்க முடியல, அப்படி இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 5 தான் வைக்க முடிஞ்சிச்சு. 5 வந்து கரெக்டாக வந்தது. அப்படியே சுற்றிலும் நம்ம சென்டர்லேருந்து ஒன்று ஒன்றா அப்படியே கொடுத்துட்டு வரலாம். சென்டர்லேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ரவுண்டாக நம்ம கொடுத்துடலாம். 5 பூ சரியாக சூப்பராக இருக்குது. அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் தெரிகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு திருப்பிட்டு நம்ம ஒரு லைன் மட்டும், ஏன்னா கழுத்தை சுற்றி ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா இதுக்கே எனக்கு வந்து வேறு டிசைன் பண்ணலான்னு ஐடியா பண்ணி அதில் டைம் வேஸ்ட்டு. அப்புறமா என்ன பண்ணுறது, அப்புறம் சைட்லேயும் ப்ளைனாக விட முடியாது. சரி கொஞ்சம் பட்டையாக நம்ம அடித்து வந்து சைடில் ஒரு வாரத்தில் கொடுத்துடலாம், பைப்பிங் கீழே அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து நம்ம இன்னும் அதாவது வந்து நம்ம வேறு டிசைன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்கு டைம் வேஸ்ட்டு. அப்புறம் மறுபடியும் இது வேறு பண்ணனால கொஞ்சம் ஒரு நாள் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ இந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். ஆனால் வந்து திருப்தியாக இருந்துச்சு எனக்கு. இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து அந்த கீழே 2 தூக்கி விட்டு நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம், கீழே ஒரு லைனு. அது வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டு தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டு இப்போ நான் கோல்டன் கலரில் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். இது ஒரு 3 மட்டும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்துக்கும் நம்ம தைச்சி விட்டு பாசி வச்சு தைச்சிடலாம். நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பாசி வச்சுட்டு சுற்றிலும் கொஞ்சம் பெரிய பாசியாக வச்சு தைச்சி விட்ருக்கேன். இந்த பூ டிசைனு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் நான் 600 ரூபா தான் வாங்கினேன். ஆனால் டைம் வந்து அதிகம்தான். ஆனாலும் சரி நமக்கு சிம்பிளாக தானே இருக்குது டிசைனு. இப்போ வந்து இந்த பூ டிசைன் வந்து சாரியில் பார்டரில் வர மாதிரி அமைஞ்சிக்கிச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கைக்கு நம்ம கொடுத்துருக்கோம், பார்டரை வெட்டி கையில் கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த சாரீ ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம அதாவது இந்த ப்ளவுஸில் இருக்குது பார்த்திங்களா பூ, அதே மாதிரி பண்ண போகிறோம். பேக் சைடு ஒயர் எடுத்துக்கோங்க. இதுக்கும் வந்து ஒன் சைடு நெக்கு தான், மாதிரி போட்டுக்கோங்க. 3 இன்ச்சு அகலம் போட்டுட்டு அந்த லைனிங்கை திருப்பி போட்டு நமக்கு வந்து அந்த 2 பக்கமும் பாவை வர மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா கையில் தேய்ச்சி விட்டுறலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு ஒன் சைடாக நெக்கு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நானுமே பயந்து இந்த மாதிரிலாம் நெக்கு கட் பண்ணி வைக்கிறதுக்கு. சரி ஆனதான் ஆகட்டும், நம்ம ட்ரை பண்ணுவோம், நல்லா தான் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். இப்போ வந்து நம்ம தையல் போட்டு திருப்பிடலாம். ஆனால் மனசில் கொஞ்சம் பயம் இருக்கும், இது நம்ம பண்ணுறோம் அது சரியாக வருமா அப்படின்னு. அது வந்து கரெக்டாக தான் வரணும்னு நம்பினாலும் ஒரு பயம்தான், சின்ன பயம் இருக்கும். சரி பரவாயில்ல, என்னாலும் சமாளிச்சிடலாம், ஓகே அது நல்லா தான் வரும், ஆனால் எப்படினாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் நம்ம பண்ணுறது தான். அந்த தைரியம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்து அந்த தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும். 2வது வந்து அந்த தொழிலில் வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்போ தான் வந்து நம்ம நிறைய வந்து சாதிக்க முடியும். பயந்துக்கிட்டே இருந்தோம், இது வருமா இது வராதா, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் எடுக்காமல் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தால் லைஃப் லாங் வந்து பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். தைரியமாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாமே. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, ரொம்ப அழகாக பண்ணிடுவீங்க. இப்போ வந்து நான் சாரீலேருந்து அந்த ப்ளவுஸுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வர்ற பார்டரை எடுத்து அப்படியே கைக்கு வச்சுட்டு, அதாவது அந்த ப்ளூ கலரோட சேர்த்து எடுத்து கைக்கு வச்சுட்டு மீத உள்ள கிளாத்தை பைப்பிங் பண்ணிவிட்டு நான் இதுக்கு டிசைனுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும்னா,
இது சாரீலேருந்தே இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இது வந்து கண்டே பிடிக்க முடியாது, தனியாக நம்ம வாங்கி தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கையோடு சேர்த்து நம்ம வைக்கும்போது சரி இது கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க போல் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி நம்ம தைச்சிடலாம். கார்னர்கிட்ட கட் பண்ணி விட்டு நல்லா உருட்டி தைச்சிடுங்க. அதாவது ப்ளவுஸ் வந்து நம்ம டிசைனுக்குன்னு வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு யோசிங்க கொஞ்சம் நேரம், என்ன பண்ணலாம், எப்படி தைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே நீங்கள் வெட்டி தைக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சரியாக வருமா வராதான்றதை நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து கொண்டுட்டு வந்துடணும். இப்போ இந்த அதாவது வந்து ஒரு பூவோட இதழ் மாதிரி நான் கட் பண்ணுறேன். இதே இது 6 இது கட் பண்ணுறேன் நான். 6 ஒரே மாதிரி ஒரே அளவாக கட் பண்ணணும். ஏன்னா வந்து கொஞ்சம் கூட குறையாக இருந்ததும் அது வந்து கரெக்டாக உட்காராது, மேட்ச் ஆகாது. ஒரே மாதிரி இந்த கேன்வாஸில் 6 பூ கட் பண்ணுறேன். கீழுக்கும் மேலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அடிப்பக்கத்துக்கும் மேல் பக்கத்துக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதாவது 2 பக்கம் கொஞ்சம் தானே வித்தியாசம். முன்னாடி வந்து லைட்டாக யூஸியாக இருக்குது, மேலே வந்து லைட்டாக குண்டாக இருக்குது, அவ்வளோதான். அந்த ஷார்ப்னஸ் வர்ற மாதிரி பார்த்துட்டு எல்லா 6 இதுக்கும் 2 கிளாத்து வச்சு நான் தைக்கிறேன். அப்போ தான் வந்து அது தெரியாது. சிங்கிள் கிளாத்து நம்ம விட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியுது. அதனால 2 டபுள் கிளாத் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோல்டன் கலரில் ப்ளவுஸோட கிளாத்தில் பைப்பிங் பண்ணிடலாம். இதுக்கு நான் பைப்பிங் வருமோ வராதோன்னு நினச்சேன், ஆனால் வந்து ரொம்ப அழகாக பைப்பிங் வந்தது. இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பிட்டு தையல் போட்டுடலாம். அப்படியே திருப்பி தையல் போட்டுருங்க. கார்னர்கிட்ட நிப்பாட்டி மடிச்சு விட்டுடலாம். கையில் வந்து பெரிய ஊசி வச்சுக்கோங்க. அந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு நம்ம அதை சுற்றிலும் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கனாவே உங்களுக்கு பைப்பிங் வந்து அழகாக அப்படியே படிஞ்சு கொடுக்கும். அந்த நுனியில் மட்டும் நம்ம மடிச்சு விட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி 6 பீஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஓரத்தில் தைச்சி எடுத்துடலாம். இது வந்து பியூர் காட்டன், அதாவது நூல் சரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது அதோடு சேர்ந்தது. ஆனால் இதை நான் திருப்பி எடுத்து அதை கையில் தேய்க்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம திருப்பினதுமே அப்படியே சுருக்கமாக ஆயிடுச்சு. அப்புறம் என்ன அயன் பண்ணாலும் அது சரியாக வராது. நமக்கு வந்து அயன் பண்ணால் ரொம்ப வந்து இழுத்துக்கும் அப்படின்ட்டு நம்ம கையிலேயே தேய்ச்சி விட்டு தைக்க ஆரம்பித்தேன். அது வந்து நல்லாவே வந்தது. 2 லைன் போட்டுக்கலாம். இன்னொரு லைன் கொடுத்துருங்க. கையில் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அந்த தையல் பகுதி வந்து அடியில் போயிடணும். தையல் பகுதி அடியில் போயிடணும், மேலே தெரியக்கூடாது. நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாவே உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம 2 லைன் கொடுத்துடலாம். எப்பயுமே எந்த டிசைன் பண்ணாலும் முன்னாடி வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து முன்னாடி ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம சேனலில் மட்டும்தான் ஃபுல் ப்ளவுஸ் காமிக்கிறோம். மற்ற இதிலெல்லாம் வந்துட்டு பேக் சைடு மட்டும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து அவ்வளோவா காமிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது பேக் சைடு மட்டும் முடிச்சுட்டு அப்படியே விட்ருவாங்க. ஆனால் நமக்கு தான் வர்ற கஸ்டமரோடதை மட்டும் நம்ம இப்படி தான் பண்ணணும், அவங்க யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் தான் நம்ம தைக்கிறோம். மற்றபடி தனித்தனியாலாம் நம்ம இதுக்குன்னு சேனலுக்குன்னு எடுத்து தைக்கிறது கிடையாது. நம்ம கஸ்டமருக்கு தைக்கிறதா அப்படி போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதிகம் நான் தைக்கிறது இல்லை, எப்போயாச்சும் 1 2 அந்த மாதிரி தைக்கிறது. ரொம்பலாம் முன்னாடி மாதிரி என்னால் தைக்க முடியல. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து தைச்சிக்கிட்டே இருக்கனால பேக் பெயின் வந்து அடிக்கடி வந்துடுது. கொஞ்சம் நேரம் உட்காந்தோன்னாவே முதுகு வலி வந்துடுது. அதனால் வந்து பின்னாடி தலகாணி வச்சு தான் தைக்கிறேன். தைச்சாலுமே வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
அதனால் வந்து முன்னாடி மாதிரி என்னால் தைக்க முடியறதில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தைச்சிட்டு தான் இருக்கேன். இதே மாதிரி 6 பூ வந்து ரெடி பண்ணோம். 6 பூ வந்து ஒன்று கீழே ஒன்று அப்படியே வச்சு லைனாக முடிச்சாச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து நான் நடுவில் வந்து எந்த டிசைன் கொடுக்கல. ஏன் அப்படின்னா வந்து அது ப்ளவுஸே வந்து நல்ல கிராண்டாக டிசைனாக இருக்குது. இப்போ இதுலேயும் நம்ம வந்து டிசைன் லைன் கொடுத்து நம்ம பாசி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க் பட்டன் மட்டும் ஒன்று மட்டும் நான் நடுவில் கொடுக்குறேன். ஏன்னா அது இல்லைன்னா வந்து ப்ளெயினாக இருக்கும், நல்லா இருக்காது. ஒரு பட்டன் மட்டும் சுற்றிலும் நல்லா தைச்சி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது, இருந்தாலும் அவங்களோட ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். பார்த்து கற்றுக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. முன்னாடியே நம்ம ஃபினிஷ் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது.